PCOSம் சமையல் அறையும் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரோஜா இதழ். ஸோ நிறைய பேர் இந்த பிரியாணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த மசாலா பொருள்ல அந்த காய்ந்த ரோஜா இதழ்களையுமே சேர்ப்பதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அது உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம், வெள்ளைப்படுதல் கடுமையாக இருக்கு அப்படிங்கிறத குறைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி அதுக்கு ஈஸ்ட்ரோஜெனிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால பீரியட்ஸ் டைம்ல பிளட் ஃப்ளோவையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை உடையதாக இருக்கு. உங்க மனசை அமைதிப்படுத்தி ரொம்ப சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை, மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகையாகவும் ரோஜா இதழ் இருக்கு. சித்தர் பெருமக்கள் எப்படி சொல்றாங்கன்னா, சித்தாமரை பூவதனை சேர்த்து மலக்கட்டு விழும் ஒற்ற வெப்பு தாகமதி ஓக்காலம் சற்று விடா மூலம் எரிவு ரத்த மூத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கடுமையான சிறுநீர் எரிச்சலை குறைச்சு வெள்ளைப்படுதலையும் குறைச்சு மனசை கழிப்புக்கும் தரத்துக்காக ஒரு 5 to 10 பெட்டல்ஸ் மட்டும், அந்த பன்னீர் பூ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரோஜா இதழ்களை மட்டுமே எடுத்து ஒரு டீ மாதிரி ப்ரிப்பேர்